பிக் பாஸ் காமன் மேன் இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சாரு தாறுமாறு பஸ்ஸோ பிஸ்ஸோ இதெல்லாம் வந்து டாஸ்க்கு. இது உள்ளே பார்க்குறதுக்கு முன்னால் வந்து ஃபியூ இன்ட்ரடக்ஷன் ஆன் பிக் பாஸ் காமன் மேன். ஸோ ஏறக்குறைய வந்து 2 minutes வீடியோ. ரொம்ப பேர் பல்லாயிரக்கணக்கானவங்ககிட்ட இருந்து வந்து வீடியோ வந்ததில் சில வீடியோ வந்துட்டு சூஸ் பண்ணி அதில் இருக்கவங்களை வந்து ஆடிஷனுக்கு கூப்பிட்டு ஃபைனலாக வந்து டாப் 50 கண்டஸ்டண்ட்டை வந்து கூப்பிட்ருக்காங்க. இந்த டாப் 50 கண்டஸ்டன்ஸை ஏற்றிட்டு போகிறதுக்கு 2 பஸ் வருது. 2 பஸ்லேயும் இருக்கிற சீட்ஸ் வந்துட்டு மொத்தம் டோட்டல் 36 தான், 36 பேர் தான். ஸோ ஆரம்பமே வந்து ஃபிசிக்கல் டாஸ்க் ஆரம்பிக்க போகுதுன்றது நம்ம வந்து ஃபீல் பண்ணுறோம். 2 பஸ்ஸையும் கொண்டு போயிட்டு ஆல்மோஸ்ட் 2 hours ஷெட்டில் டார்க்கான இடத்துல வந்து உள்ளே போட்டு நிறுத்திடுறாங்க. ஸோ இதில் வந்து ரொம்ப பேரை வந்துட்டு தாக்கு பிடிக்க முடியாமல் சில பேர் வந்து இறங்கி போயிடுறாங்க. அதில் இறங்கி போனதில் முக்கியமானது வந்து நைட்டி அக்கா, பெரிய வர்ஷினி. ஸோ அவங்க வந்து நாட் செலக்டட். அவங்க சொல்கிற ரீசன்ஸ் வந்துட்டு எனக்கு பீரியட்ஸ் வந்தது, அதனால் நான் பஸ்ஸை விட்டு இறங்கி போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சான்சஸ் கிடைக்காத அந்த விரக்தியில் அவங்க ஃபியூ சேனல்ஸில் வந்து பேட்டி கொடுத்தது வந்து நம்ம வந்து பார்த்தோம். பலூன் அக்கா மாதிரி நைட்டி அக்கா வந்து சூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அது வேறு மாதிரி இருந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை நமக்கு ஓடுது. அதுக்கப்புறம் உள்ளே என்ன நடந்தது அப்படின்றது வந்து வாங்க உள்ளே போய் வந்து பார்க்கலாம். இன்றைக்கி நடக்கிற காமன் மேன் டாஸ்கில் வந்துட்டு 50 பேர் செலக்ட் பண்ணுறாங்க. இந்த 50 பேருக்கு வந்து 2 விதமான டாஸ்க் இருக்குது. ஃபஸ்ட்டு டாஸ்க் வந்துட்டு 2 பஸ்ஸஸ் வருது. 50 பேருக்கு 36 சீட்டு தான் இருக்குது. பஸ்ஸை கொண்டு போயிட்டு ஒரு ஷெட்டில் நிறுத்திடுறாங்க. கிட்டத்தட்ட 2 hours உள்ள காற்று வசதி எதுவுமே கிடையாது. சுற்றி டார்க், பிச் டார்க், இருட்டான ஒரு இடம். ஸோ இதை முடிஞ்சு வந்து ரொம்ப பேர் வந்து இதில் வந்து தாக்கு பிடிக்கிறதுக்கு வந்து கஷ்டப்படுறாங்க. அதை பற்றி சொல்கிறப்ப வந்து இந்த டாஸ்க்கை பற்றி சொல்கிறப்போ பஸ்ஸோ பிஸ்ஸோ அப்படின்னு சொல்லலாம். பஸ்ஸில் பிஸ்ஸு வந்தாலும் இறங்க முடியாது. இதுதான் யதார்த்தமான ஒரு விஷயம். ரொம்ப எல்லோரும் தடுமாறி ஒரு மாதிரி அடித்து பிடிச்சி வந்து பஸ்ஸில் ஏறுறப்போ வந்து ஒரு 4-5 பேருக்கு வந்து செருப்புலாம் கீழே கலட்டி போட்டுடுறாங்க. கலண்டு விழுந்துருது. போட்டிருக்க வளையல்கள் எல்லாமே பிச்சுக்கிட்டு அடித்து பிடிச்சி போகிறாங்க. எப்படி இருந்தாலும் 36 சீட்டு தான். 36க்கு மட்டும்தான் வந்து சீட்ஸ் கிடைக்கிது. ஸோ மிச்சவங்க 50 பேரில் 36 போக மற்றவங்க வந்து நின்றுக்கிட்டு தான் இருக்கணும். ஒரு அது பஸ்ஸுன்னு சொல்ல முடியாது, அது கிட்டத்தட்ட ஒரு ட்ராவல் வேன் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ ரொம்ப பேர் வந்து குறிப்பாக வந்து லேடிஸ் வந்துட்டு இதில் பயங்கரமாக வந்து போராடி ஈக்குவல் டஃப் ஃபைட்டு கொடுத்தது வந்து அவங்களுக்கு 33% கோட்டெல்லாம் தேவையே கிடையாதுங்க. 50% அளவுக்கு அவங்க வந்து உள்ளே வந்து உட்கார்றது நமக்கு தெளிவாக வந்து புரியுது. அதில் 2-3 லேடிஸ்க்கு வந்துட்டு தாக்கு பிடிக்க முடியாமல் வந்துட்டு அவங்க இறங்கி போகிறது அது நமக்கு கிளியராகவே தெரியுது. பட் அட் த எண்டு வந்து இது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு அங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து 2 hours கழித்து பஸ்ஸர் வந்த உடனே ரொம்ப சந்தோஷமாக கீழே இறங்கி ஷெட்டை விட்டு வெளியே வராங்க. ஸோ அடுத்த டாஸ்க் என்ன அப்படின்றது வந்து நம்ம பார்க்குறதுக்கு முன்னால் வந்துட்டு நல்லா கவனிங்க. பஸ்ஸில் 2 hours எந்த விதமான வென்டிலேஷனும் இல்லாமல் இறங்கின அடுத்த செகண்டே வந்து இவங்க வந்து அடுத்த டாஸ்க்கை ரெடி பண்ணி வைக்கிறாங்க. இந்த டாஸ்கில் வந்து என்ன டாஸ்க்கு, அது என்னன்றது வந்து நம்ம வந்து இப்போ வந்து பார்க்கலாங்க. இந்த டாஸ்க் முடிஞ்சோன்னா அடுத்த டாஸ்க் வந்து சேரு தாறுமாறு. சேர் எல்லாமே வந்து பிளாஸ்டிக் சேர்லாம் தலைகளாக போட்டிருப்பாங்க. அந்த சேருக்கு அடியில் வந்து ஒரு பேட்ஜ், அதுதான் உங்களுக்கு டோக்கனு. ஸோ வந்திருக்கிற கண்டஸ்டன்ட்லாம் வந்து கண்ணை வந்து கட்டிடுவாங்க, கருப்பு துணி போட்டு கட்டிடுவாங்க. ஸோ இதில் வந்து அவங்க பஸ்ஸர் அடித்த உடனே உள்ளே பாஞ்சு போய் சேரை வந்து எடுத்து அந்த டோக்கன் எடுத்து அதில் உட்காரணும். இதில் பயங்கர அடிதடி நடக்குது. இதில் வந்து கொஞ்சம் லேடிஸ்க்கு வந்து கிடைக்கல. குறிப்பாக ஒரு திருநங்கை, அதுக்கப்புறம் ஒரு முனியம்மா, இவங்களுக்கெலாம் வந்து கிடைக்கல. ஸோ இந்த நேரத்தில் வந்துட்டு முனியம்மா அழுகிறாங்க. மாயா உள்ளே என்ட்ரி ஆகிறாங்க ஆஸ் ஏ ஹோஸ்டாக. என்னென்னு விசாரித்து முனியம்மாவுக்கு வந்துட்டு டோக்கன் வாங்கி கொடுத்துட்டு திருநங்கை கிட்ட பேசிட்டு எல்லோரும் எலிமினேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறப்போ எல்லோரும் வந்து வெளியே போகிறப்போ எதிர்பாரதை எதிர்பாருங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. இது பிக் பாஸில் நம்ம எதிர்பார்த்தது தான். ஆனால் உள்ளே இருக்க வந்த கண்டஸ்டன்ஸ் வந்து அதை எதிர்பார்க்கலை. ஸோ இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா வந்து யாரெல்லாம் எலிமினேட்டு பண்ணப்படுவாங்கன்னு நினச்சாங்களோ எல்லாருக்குமே வந்து டோக்கன் கொடுத்து அவங்கள வந்து பிக் பாஸ் டீமுக்குள்ளே வந்துட்டு செலக்ட் பண்ணிடுறாரு. ஸோ இந்த காமன் மேன் ஷோக்கு வந்துட்டு
அவங்களும் வந்து கண்டெஸ்ட் பண்ணலான்ற மாதிரி மாயா அனௌன்ஸ் பண்ணோன்னே எல்லாருக்கும் பயங்கரமாக சந்தோஷமாயிருது. ஒரு ஹாப்பி நோடோட வந்து ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து ஹோஸ்ட் மாயா 3 ஜூரிஸை கூப்பிடுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ராஜு, பிக் பாஸ் டைட்டில் வின்னர். செகண்ட் ஆரி, அவரும் பிக் பாஸ் டைட்டில் வின்னர். தேர்டு வந்து ஓவியா. ஓவியாவுக்கு மட்டும் வந்து டான்ஸோட கூடிய ஒரு என்ட்ரி. ஸோ இவங்க வந்தோடனே இவங்களுடைய செலெக்ஷன் ப்ராசஸை சொல்கிறாங்க. எல்லோ கார்டுனா ஆன் ஹோல்டு அப்படின்ற மாதிரி அது ராஜு எடுத்து சொல்கிறாரு. அதுக்கடுத்து வந்து ஓவியா வச்சுருக்கிறது வந்து க்ரீன் கார்டு செலக்டடு. அதுக்கப்புறம் ஆரி வச்சுருக்கிறது வந்து ரெட் கார்டு, அது வந்து ரிஜெக்டடு. ஸோ இதை எல்லாருமே இந்த ப்ராசஸ் வந்துட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. எல்லாரையும் வந்து பேச விட்டு இவங்க ஜூரிஸ் வந்து சில கொஷின்ஸ் கேட்டு அதில் வந்து செலக்ட் பண்ணுறது வந்துட்டு 3 பேருமே கம்பைன் பண்ணி செலக்ட் பண்ணுற அந்த ப்ராசஸ்ஸு. இவங்க வந்து ஜூரிஸு போய் செலக்ட் பண்ண ஆள் பக்கத்தில் நின்று இந்த கார்டை வந்து கொடுக்கறது தான் ப்ராசஸ்ஸுங்க. ஃபஸ்ட்டு கண்டஸ்ட்டாக வர்றது வந்து தடீஸ்வரன், சிவகங்கையிலேருந்து வராரு. அவர் ரொம்ப இன்னோசென்ட்டாக இருக்கிறாரு. 4 மாடு வச்சுருக்கிறதாகவும் தன் லைஃப்பில் செட்டில் ஆன மாதிரியும், கல்யாணம் ஆகிடுச்சு, குழந்த ஒன்று இருக்கிறதாகவும், ஒய்ஃபு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதாகவும் வந்து சொல்கிறாரு. கல்யாணம் வந்து பிடிக்காது அப்படின்னு சொல்கிறப்போ வந்து அவரை வந்து ராஜு மடக்கிறாரு. பிடிக்காதுன்னு சொல்கிறப்ப ஆனால் 2 குழந்தை எப்படி அப்படின்னு மடக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் சொல்கிறப்போ வந்து எனக்கு அடிமை வேலை பிடிக்காது அப்படின்னு சொல்கிறப்போ அவர் ஆரி மடக்கி அடிமை வேலைன்றது நீ எதை சொல்கிறன்றப்போ அதில் கொஞ்சம் தடுமாறுறாரு. அதுக்கப்புறம் உன்னோட டேலண்ட்டுன்னு காட்டுறப்போ ஒரு குடத்தை தன்னுடைய பல்லால் கவ்விக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு ஒரு சின்ன டான்ஸ் கொட்டி டான்ஸ் மாதிரி போடுறாரு. பார்த்த உடனே இவரை செலக்ட் பண்ணலாமா வேணாமான்னு யோசிக்கிறப்போ வந்து இந்த இடத்துல வந்து ஓவியா அவருடைய இன்னோசன்ஸுக்காகவும் அவர் ரொம்ப கூச்சம் இல்லாமல் பேசுனதுக்காக செலக்ட் பண்ணுறாரு. செலக்ட் பண்ணோன்னே இந்த விஷயத்தை வந்துட்டு நேரடியாக ஓவியா வந்து அவரை குவாலிஃபை பண்ணிவிட்டு அவர் கையில் ஃபஸ்ட்டு கண்டஸ்டண்ட்டாக வந்துட்டு அவர் வந்து காமன் மேன் இதில் வந்துட்டு செலக்ட் ஆகிறாரு தடீஸ்வரன். ஸோ இது வந்து ஃபஸ்ட் கண்டஸ்டன்ட். அடுத்து செகண்ட் கண்டஸ்டன்ட் வந்துட்டு மோனிகா கிறிஸ்டியானா. இந்த மோனிகா கிறிஸ்டியானா வந்துட்டு மாயா வந்து கூப்பிடுறாங்க. மோனிகா ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறதா வந்து சொல்கிறாங்க. பட் அவங்களுக்கு வந்துட்டு என்ன ப்ரெசன்ட் பண்ணுறதுன்னு வந்து தெரியல. அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி குழப்பத்தில் இருக்கிறாங்க. ஜூரிஸுக்கும் வந்துட்டு என்ன கேட்குறதுன்னு கேட்கல. ராஜு கிளியராக வந்துட்டு சொல்லிடுறாரு. பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்துட்டு இது செய்ய அது செய்யுன்னு சொல்ல மாட்டார், நீங்களாக தான் செஞ்சு இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறப்போ வந்து அவங்க மொழின்னு முழிக்கிறாங்க. முழிக்கிறப்போ கடைசியாக என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஜூரிஸ் மேலேயே பழைய தூக்கி போடுறாங்க. என்ன டீகோட் பண்ண உங்களுக்கு தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே வந்துட்டு அதுக்கு மேலே அவர்கிட்ட ஒன்றும் சரக்கு இல்லை அப்படின்ன உடனே 3 பேரும் சேர்ந்து அவரை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த காமன் மேனை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நடந்த ஃபர்ஸ்ட் டேயில் நடந்த ஷோவில் வந்துட்டு 2 கண்டஸ்டன்ஸு, ஒருத்தர் வந்து செலக்டடு, ஒருத்தர் வந்து ரிஜெக்டடு. பட் ஒரு விஷயம், இந்த காமன் மேன் வர்றதுக்கு வந்து என்ன கஷ்டப்படுறாங்கன்றது பார்க்குறப்போ தான் நமக்கு நல்லா புரியுதுங்க.